Socializing is the only skill that saves my life and your life too. சோஷியலைசிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் என் லைஃப்ல எனக்கு எல்லா இடத்துலையுமே மென்டல் ஹெல்த்தாக இருக்கலாம், கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், டேட்டிங் லைஃபாக இருக்கலாம், செக்ஸ் லைஃபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லா இடங்கள்லையுமே எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறதுக்கு, நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கு, நான் ரொம்ப ஹாப்பியாக எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா சோஷியலைசிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான். ஸோ உங்களில் நிறைய பேர் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ல இருக்கீங்க அப்படின்னா, this is the one thing you just need to know. Socializing. Just go and talk with everyone. உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பேசுங்க. வச்சு நேற்று நானும் என்னோட எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ரீசெண்டாக நாங்கள் ரெண்டு பேர் பேச ஆரம்பிச்சிருக்கோம். வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? நாட் டேட்டிங் அந்த மாதிரிலாம் இல்லை, வெறும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது நாங்கள் வாக் போக ஆரம்பித்தோம், பேச ஆரம்பித்தோம், பேசிட்டு அப்படியே வாக் போயிட்டே இருந்தோம். அங்கே திடீர்னு ஒரு 4-5 பசங்க அப்படியே கும்பலாக இருந்தாங்க. நான் அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. நான் வாங்க போகலாம்னு சொல்லி பேசிட்டு போயிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இல்லை வேணாம் வேணாம் திரும்பி போகலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உட்காந்துருந்தோம். அவங்க வந்து ஏன் என்னாச்சு நான் கேட்கும்போது எதுவுமே சொல்லவே இல்லை. சரி, ஓகே ஃபைன். அதுக்கப்புறமேட்டு கான்வர்சேஷன் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. தென் அவங்க ரொம்ப ஆன்ஷியஸாக ஃபீல் பண்ணாங்க. லெட்ஸே நான் வந்த உடனே வந்து நடக்காம டக்குன்னு எங்கே தடுக்கி விட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துட்டு வெளியே கூலாக காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப ஒரு புது மனுஷனை பார்க்கும்போது அந்த பதற்றத்தை அவங்க ஃபீல் பண்ணதை நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் எனக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் டைம் இதில் வந்து ஒரு பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத என்னால் ஓரளவு ஐடென்டிஃபை பண்ண முடியும். பிகாஸ் நான் ஜட்ஜ் பண்ணுறேன்னு சொல்ல, பட் ஐ கேன் ஸ்மெல் பீப்புள், ரைட்? அது எனக்குன்னு மட்டும் கிடையாது, இது உங்களில் நிறைய பேருக்குமே இருக்கிற ஒரு டேலண்ட் தான் அது. ஆக்சுவலி நம்ம மனுஷனா பிறந்தோம் அப்படின்னா நமக்கு இன்பார்னா இருக்கிற டேலண்ட்ஸ்லாம் இதுவும் வந்து ஒன்று, ரைட்? ஸோ நான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஓகே ஃபைன், ஷி இஸ் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அதை பற்றி பெருசாக கேட்டுக்கலாம் இல்லை. பட் நான் உங்களுக்கு ஒரே ஒரு டிப் தான் சொன்னேன். ஜஸ்ட் டேக் அ டீப் பிரெத் இன் அண்ட் பிரெத் அவுட். நான் எந்த பொண்ணை பார்க்க போனாலும் சரி, நான் ஃபர்ஸ்ட் பண்ணுற விஷயம், மேபி எனக்கு ஹார்ட் படப்படன்னு ஆச்சு அப்படின்னா, ஒரு மாதிரி பயம் வந்துச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட் பண்ணுற முதல் விஷயமே ஐ ஜஸ்ட் டேக் அ டீப் பிரெத் இன் அண்ட் பிரெத் அவுட் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னேன். பார்த்தாலே தெரியுது அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களும் அந்த விஷயத்த பண்ணாங்க. தென் ஷி காட் ரிலாக்ஸ். அண்ட் அதுக்கப்புறமேட்டு எங்களோட கான்வர்சேஷன் வேற லெவலில் பூஸ்ட் ஆச்சு. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சோஷியலைசிங் ஆகும்போது நம்பர் ஒன், நம்மளோட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். ஆன்சைட்டிங்கிறது ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் தான். ஸோ மென்டல் ஹெல்த்தை பொறுத்தவரை எனக்கு ப்ராப்ளம்ஸ் நிறையாவே இருக்கு. லட்சே நான் டிப்ரெஷன், ஏன்னா மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசுறதுக்கு என்ன தவிர ஒரு நல்ல ஒரு பர்சன் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் எனக்கு டிப்ரெஷன் இருந்திருக்கு, ஆன்சைட்டி இருந்திருக்கு, ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு, ஃபோக்கஸ் கம்மியாக இருந்திருக்கு. பட் இதுக்காக நான் வந்து என்னோட சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா மேபி இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனேன், சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனேன். அவங்க மாத்திரை தந்தாங்க, டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க, கவுன்சிலிங் கொடுத்தாங்க. பட் எதுவுமே பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பட் என்ன ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, நம்பர் ஒன், நான் வெளியே போயிட்டு ஒரு ஹார்டான விஷயம், அதாவது சோஷியலைசிங், கேர்ள்ஸ் கூட பேசுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, புதுசாக ஃப்ரெண்ட்ஸை பில்ட் பண்ணுறது, புதுசாக ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேசுறது, இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னோட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆச்சு, டபுளாக்ஸ் ஆச்சு. நான் அந்த ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் வந்து நான் வெளியே வந்தேன். பட் இங்கே வந்து உங்களுக்கு மென்டல் ஹெல்த்தை பற்றி மட்டுமே நான் அந்த சேனலில் சொல்லி தரது போகிறது கிடையாது. பிகாஸ் I'm just having a 5+ years of experience in talking with girls and having dating. பட் லாங் டேர்ம் பற்றிலாம் எனக்கு பெருசாக தெரியாது. பட் எப்படி கேர்ள்ஸ் கூட பேசலாம், கம்யூனிகேட் பண்ணலாம், அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு கோர்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். 6 kgs code to talk to girls easily and strangers அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் யூ நீட் தட் கோர்ஸ், லிங்க் கீழே இருக்கும். 199 rupees. என்னோட கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு வெறும் 99 தான். அவங்கள கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுவேன். மேபி நீங்களுமே என்னோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இன்ஃபேக்ட் இல்லை, எனக்கு அந்த கோர்ஸ் மட்டும் வேணும்னா கீழே லிங்க் இருக்கு, நீங்கள் வந்து அந்த லிங்க்ல போயிட்டு அந்த பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ரைட்? இல்லை எனக்கு வந்து கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்கு. பட் என்னோட கம்யூனிட்டியில் வந்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து கம்மி ப்ரைஸில் உங்களுக்கு வந்து கிடைக்கும், ரைட்? அந்த கோர்ஸ்க்கு என்னோட கம்யூனிட்டியில் வந்தீங்கன்னா 99 rupees. பட் தனியாக பை பண்ண நினைக்கிறீங்கன்னா 199. ஐ திங்க் என்னோட 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஃபவுண்டேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். ஐ திங்க் அது வந்து ஒர்த் தான் நான் நினைக்கிறேன். ஸோ கம்மிங் பேக் டு த கான்டென்ட் விச் இஸ் எப்படி இருந்தாலும் என்னோடது நான் கொஞ்சம் மார்க்கெட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஸோ அப்போது என்னோட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இம்ப்ரூவ் ஆச்சு. நம்பர் 2, சோஷியலைஸ் பண்ணனால எனக்கு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது கேர்ள்ஸ் கிட்ட டேட்டிங்ல அப்படிங்கிறது மட்டும் இல்லாம என்னோட ஃபேமிலி கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுச்சு. என்னோட பிஸ்னஸ்ல நான் கான்ஃபிடென்ட்டா பேச ஆரம்பிச்சேன். என்ன டாபிக் எடுக்கணும், என்ன கான்டென்ட், ஏன்னா எனக்கு இந்த டேட்டிங் பத்தி பேச பிடிக்கும், கேர்ள்ஸ் பத்தி பேச பிடிக்கும், பிகாஸ் எனக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட்
ஆனா எனக்குள்ள ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, இதை பத்தி பேசணுமா, நம்ம ஏன் இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படிங்கும்போது நான் ஏன்னா இன்னைக்கு கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, எனக்கு பர்சனலா என்கிட்ட கேட்பாங்க, எப்படி நீ உடனே வந்து ஒரு கேர்ள்கிட்ட பேசுற, எப்படி ஒரு பொண்ணுகிட்ட உடனே பேசுற, எப்படி நீ அவங்களோட நம்பர் வாங்குற உடனே, எப்படி நீ அவங்களோட மீட்டிங் வெளியே போற, எனக்கு அதெல்லாம் வந்து முடியல. நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ரொம்ப நீடியா இருக்காதீங்க, ரொம்ப செக்ஸ் அந்த செக்ஸ் மட்டும் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு லைஃப்ல அப்படின்னு சொல்லி. மேக்ஸிமம் ஆஃப் டைம் நீங்க ஒரு பொண்ணோட கம்பேனியன் ஆயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டியது நடக்கும். பட் நீங்க சும்மா வெறும் லஸ்க்காக மட்டுமே ஒரு பொண்ணு பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் 2 நாள் மேபி உங்ககிட்ட இருக்க அட்ராக்ஷன்ல பேசுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க கழட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இது லிட்டரலா நான் நிறைய டைம்ல ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கு நான் எல்லா பொண்ணுங்களுமே இப்படிதான், எல்லா பசங்களுமே இப்படிதான் நான் வந்து ஃப்ரேம் பண்ண மாட்டேன். பிகாஸ் நல்ல குவாலிட்டியான பீப்புளையும் நான் வந்து பாத்துருக்கேன். பட் அந்த சேம் டைம் டீஜென்டடான பீப்புளையும் நான் வந்து என் லைஃப்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது என்னோட பிசினஸ்ல, என்னோட கரியர்ல, என்னோட லைஃப்ல, என்னோட ரிலேஷன்ஷிப்ல, என்னோட டேட்டிங் லைஃப்ல, என்னோட ஃபேமிலி லைஃப்ல சொல்லி எல்லா ஏரியாலையுமே என்னோட பிசினஸ் அப்படிங்கிறது பூஸ்ட் ஆகுது. இன்ஃபேக்ட் என்னோட பிசிக்ல கூட என்னோட கான்ஃபிடென்ட் இம்ப்ரூவ் ஆனனால மட்டும்தான் நான் வந்து என்னோட பிசிக் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்குங்கிறத நான் ஃபீல் பண்றேன் ஸ்ட்ராங்லி. பிகாஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட பிசிக் அப்படிங்கிறது பெருசா ஒன்றும் அந்த ஒரு இது இருக்காது. பட் இப்போ நான் வந்து அந்த ஒரு ஆஸ்தட்டிக் பிசிக்கா மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஆக்சுவலி ஐ எம் ஜஸ்ட் கெய்னிங் மை வெயிட் ஆல்சோ, ரைட்? ஸோ இது நம்பர் 2. நம்பர் 3 வந்து குட் வித் கேர்ள்ஸ் அண்ட் டேட்டிங் லைஃப். சோஷியலைசிங், அதாவது சோஷியலைஸ்ட், எல்லார்ட்டையும் பேச ஆரம்பிக்கிறதுனால, எல்லார்ட்டையும் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறதுனால இந்த அப்ஜெக்ஷன், ஒரே ஒரு பொண்ணு மேல மட்டும் இருக்கிற அப்ஜெக்ஷன் எனக்கு போயிட்டு ஓகே ஃபைன், அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து, அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அப்படின்னு நான் மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிருக்கேன். பிகாஸ் இன்னைக்கு இந்த விஷயத்த நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்க. பட் கேர்ள்ஸ் இந்த கேமை ரொம்ப ரொம்ப தெளிவா பிளே பண்றாங்க. மேக்ஸிமம் ஆஃப் த கேர்ள்ஸ், ரைட்? மேக்ஸிமம் ஆஃப் த கேர்ள்ஸ் ஓகே ஃபைன், இவங்க கூட அவங்க ப்ராப்பரா ஒரு 10-15 பேரோட பேசிட்டு யாரு அவங்களுக்கு ஓகே ஃபைன் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இவங்க கூட லாங் டேர்ம்ல போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட மட்டும் தான் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்றாங்க, அவங்க கூட தான் அவங்க லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றாங்க. நான் பேசுற நிறைய கேர்ள்ஸ் சொன்ன விஷயமே தான் ஆக்சுவலி. எனக்கு யாரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இருக்காங்களோ அவங்க கூட தான் நான் லாங் டேர்ம்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவேன். தென் அதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு முடிவு பண்ணுவாங்க. பிகாஸ் கேர்ள்ஸ் இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப தெளிவா இருப்பாங்க. பட் பாய்ஸ் இந்த கேமை நல்லா விளையாடுறது கிடையாது. இட்ஸ் அ கேம் அண்ட் டேட்டிங் ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே ஒரு கேம். இந்த கேமை பத்தி உங்களுக்கு தெரியறது கிடையாது. அதனாலதான் நிறைய பேர் லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி நிக்கிறதுக்கு மெயின் ரீசன் கேர்ள்ஸ் டக்குன்னு மூவ் ஆன் ஆயிட்டு அடுத்த வேலையை பார்க்க போறாங்க. நீங்க அப்படியே நிக்கிறீங்க அப்படின்னா மெயின் திங் abundance mindset கிடையாது, லேக் மைண்ட் செட். பட் கேர்ள்ஸ் பிளேயிங் திஸ் கேம் ஆஸ் வெரி வெல். ஓகே, இதை பத்தி டீட்டெயிலா நம்ம இன்னும் அடுத்தடுத்து பேசலாம். பட் என்ன பொறுத்தவரை நான் சோஷியலைஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நான் எல்லாத்தையுமே லெட்ஸ் சே வாக் போனா அங்க எனக்கு யாராவது இன்ட்ரெஸ்டிங்கா மேக்ஸிமம் திரும்ப எப்படி நான் கண்டுபிடிக்கலாம்னு சொல்றேன். எப்படி உங்ககிட்ட உங்களை பார்த்தோன்னே அவங்க இம்ப்ரெஸ் ஆகுறாங்களா, இல்ல அவங்க ஈஸி அப்ரோச்சபிளா எப்படி அப்படின்னா, மேபி அவங்க ஐ கான்டாக்ட் வைக்கிறாங்க ஒரு 5 செகண்ட்ஸ் கிட்ட நீங்க கையவுட்லாம் என்ன வேணாம் உங்களுக்கே தெரியும். அவங்க ஐ கான்டாக்ட் உங்ககிட்ட வைக்கிறாங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் ஆஃப் டைம் அவங்களுக்கு உங்ககிட்ட பேசணும்னு ஒரு அவங்க ஈஸி அப்ரோச்சபிள், ஈஸியா நம்ம அவங்க கிட்ட போய் பேசலாம். இன்ஃபேக்ட் அது கேர்ள்ஸுக்கு மட்டும் கிடையாது. மேபி நீங்க ஜிம்ல ஒரு அண்ணனை பாக்குறீங்க, அவர் சூப்பரா ஒர்க் அவுட் பண்றாரு, அவர்கிட்ட உங்களுக்கு பேசணும் ஆசை, நீங்க பார்க்கும்போது அவரும் பாக்குறாரு, கொஞ்ச நேரத்துக்கு ஐ கான்டாக்ட் வைக்கிறீங்கன்னா நீங்க ஈஸியா போய் அவரோட அப்ரோச் பண்ணலாம், அவர்கிட்ட பேசலாம், அவர்கிட்ட கத்துக்கலாம் நிறைய விஷயத்த. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இந்த ஸ்கில்ல நான் இது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அந்த விஷயத்த நான் சொல்றேன். எந்த ஒரு டேட்டிங் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மென்டாரும் சரி இல்லை யாருமே இதை உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. பிகாஸ் அவங்களை பொறுத்த வரைக்கும் டிப்ஸ் ட்ரிக்ஸ் அவ்வளவுதான் முக்கியம். பட் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் என்ன, பேஸ் என்ன, ஃபவுண்டேஷன் என்ன அப்படிங்கிறது தான் நான் என்னோட கோர்ஸ்ல ஆக்சுவலி வந்து நான் அதை சொல்லியிருக்கேன் டீடைல்டா. BOOTAP அப்படின்னு சொல்லிட்டு பூட் டேப் அப்படின்னா என்ன, அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன, அதனால உங்களோட ஃபவுண்டேஷன், உங்களோட இதெல்லாம் எப்படி மாறும், உங்க லைஃப் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ஐ மீன் டேட்டிங், கேர்ள்ஸ் கூட பேசுறது, இது எல்லாத்தையும் எப்படி உங்களால மாற்ற முடியும் அப்படிங்கிறத பத்தி நான் டீடைல்டா வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் திங்க் ஜஸ்ட் பை திஸ், அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா என்னோட பிசினஸ் பொறுத்தவரை திஸ் இஸ் வாட் மை பிசினஸ், ரைட்? ஐ எம் ஜஸ்ட் கோச்சிங் பீப்புள் டு ஹவு டு டாக் டு கேர்ள்ஸ் அண்ட் ஹாவ் அ குட் கம்யூனிகேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சுவலி யார் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா 20 to 25 ஏஜ், அது ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கீங்க அப்படின்னா, பிகாஸ் தே ஆர் த பர்சன்ஸ் ஹூ மே ஃபீல் அண்ட் ஒரி அபவுட் செக்ஸ் லைஃப், டேட்டிங் லைஃப், ரிலேஷன்ஷிப் லைஃப், இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ஃபீல் பண்றது அவங்க தான். ஸோ என்னோட பிஸ்னஸ் நல்லா போக ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ரொம்ப பீஸ்ஃபுல்லா என்னோட பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ரஷ் பண்ணவே கிடையாது. ஏன்னா முன்னாடி எனக்கு ஒரு பயங்கரமான அர்ஜென்சி இருக்கும். என்னோட இங்கேருந்து ஒரு 2 months பிஃபோர் வரைக்குமே எனக்கு பயங்கரமான அர்ஜென்சி, ஒன்னே. பட்
எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது. ஐ ஜஸ்ட் நீட் அ ப்ராப்பர் கிளைண்ட்ஸ், அவ்வளவுதான், சிம்பிள். நெக்ஸ்ட், செல்ஃப் எஸ்டீம். என்னோட செல்ஃப் எஸ்டீம் எனக்கு திரும்பி கிடைச்ச மாதிரி இருக்கு. என்னோட ஸ்கூல் டைம்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் என்கிட்ட இருக்கும். அவன் என்ன சொன்னா என்ன போங்கடா, நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேங்கிற கான்ஃபிடன்ஸ். அது என்னோட காலேஜ் டைம்ல, எனக்கு காலேஜ் டைம்ல இருந்து நான் அடி வாங்கினால, ஒரு பிரேக்கப், பயங்கரமான ஒரு பிரேக்கப் நான் ஃபேஸ் பண்ணனால, அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறதே எனக்கு இல்லாம போயிடுச்சு. பிகாஸ் என்னோட காலேஜ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை நான் டவுனா, ஐ மீன் எப்பவுமே அந்த பொண்ணு பின்னாடி, எப்பவுமே அந்த பொண்ணு தான், எப்பவுமே 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 அந்த பொண்ணு மட்டும்தான் இப்படின்னே நினைச்சிட்டு இருந்தனால அவங்க என்ன ரொம்ப 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 மோசமா ட்ரீட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அதுக்கு நான் அவங்கள மட்டுமே பிளேம் பண்ண மாட்டேன், அதுக்கு நானும் மேபி காரணம். பிகாஸ் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், என்னோட விஷ், என்னோட எய்ம் நான் அப்படி இல்லாம எப்பவுமே அவங்க அவங்க அவங்கன்றது தான் மெயினான ப்ராப்ளம். பட் எனக்கு அதுல இருந்து, அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து எனக்கு செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறதே போயிட்டு, எனக்குன்னு ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட்ஸை மெட் பண்ணாத பீப்புளோட நான் உட்காந்து பேசிட்டு இருப்பேன் பிகாஸ் ஆஃப் ஸ்லோ செல்ஃப் எஸ்டீம். பட் இப்போ என்னோட ஸ்டாண்டர்ட்ஸோட மெட் பண்ணாத யாரா இருந்தாலும், மேபி கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, நான் பெருசா போய் கம்யூனிகேட் பண்ண மாட்டேன். அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, நான் போய் பெருசா பேச மாட்டேன். பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஹேவ் சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் வேல்யூஸ் இன் மை லைஃப். அப்படிங்கும்போது நான் ஏன் சும்மா சும்மா, அதுவும் மேக்ஸிமம் ஆஃப் டைம் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் மென்டல் ப்ராப்ளம் அதிகமா இருக்கு, ஆன்சைட்டி அதிகமா இருக்குன்னா ஒன்லி சேட்டிங் அப்படிங்கிறது தான். ஏன்னா சேட் பண்றது வந்து ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறாங்க. யூசி சேட்டிங் அப்படிங்கிறத பொறுத்தவரை 100-1000 பேர் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராமையோ இல்லை வாட்ஸ்அப்பையோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை மாதிரியே இன்னொரு 4 பேர் இருப்பான். பட் ஆனா டைரக்டா கம்யூனிகேட் பண்றவன் என்ன மாதிரி அந்த பொண்ணோட லைஃப்ல 10% தான் இருப்பான். 10% கூட சொல்ல முடியாது, ஒரு 5% தான் இருப்பான். பட் ஆனா இந்த மெசேஜ் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற 100%ல மீதி இருக்கிறது வந்து 95% அவங்க மட்டும் தான் இருப்பான். ஸோ நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, வெறும் ஆன்லைன்ல மட்டுமே பேசிட்டு அப்படியே லைஃபை ஓட்ட போறீங்களா, இல்ல டைரக்டா எனக்கு மீட் பண்ணும், எதுக்கு ஒரு பொண்ணுகிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க, எதுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டைரக்டா எனக்கு பர்சனலா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு அவங்கள ஃபீல் பண்ணணும். லெட்ஸே நாங்க 2 பேரும் நிறைய ஷேர் பண்ணணும், நாங்க 2 பேரும் கை பிடிச்சிட்டு உட்காந்து பேசணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும், நிறைய தாட் ப்ராசஸ் இருக்கும். பட் நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு அதை மூவ் பண்ண முடியுமாங்கிறது இதெல்லாம் வந்து பர்சனலா நம்ம இருக்கும்போது தான் தெரியும். பர்சனலா 1-on-1 மீட் பண்ணும்போது தான் தெரியுமே தவிர வெறும் நம்ம சாட்டிங் பண்ணிட்டே இருக்கும்போது ஒண்ணுமே தெரியாது. நீங்க வந்து வர்ச்சுவல் செக்ஸுக்கோ இல்ல வர்ச்சுவல் டேட்டிங் லைஃப்க்கோ அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. தட்ஸ் வை யூ ஹேவ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மென்டல். அதாவது உங்களால டேரக்டா ஒரு பொண்ணுகிட்ட போய் அப்ரோச் பண்ண முடியல. ரோட்ல ஒரு பொண்ணு போறாங்கன்னா நீங்க ரொம்ப உட்காந்து அவரு தான் சொல்லுவார், இவன் தான் சொல்லுவான், இவன் தான் சொல்லுவான்னு யோசிக்கிறீங்க. இன்ஃபேக்ட் நான் எங்க வீட்டு முன்னாடியே வச்சு பேசுவேன். யாருன்னா நினைச்சா என்ன, அவங்க என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 2 நிமிஷத்துக்கு பார்ப்பாங்க, அவ்வளவு. அதுக்கப்புறம் அவங்களோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. யாருக்குமே இங்க ப்ராப்ளம் வரப்போறது முக்கியமா என்னன்னா பொண்ணுங்களுக்கு ப்ராப்ளம். நோ, நெவர், அப்படி கிடையவே கிடையாது. ஒன்ஸ் ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்க அதை பத்தி கேர் பண்ணவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உலகம் சொசைட்டி சொல்றது முக்கியமா பிலிம்ஸ் உங்களை சீரியஸா வந்து ஒரு 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 தப்பான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு போய் விடுது. சீரியஸா என்னோட 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சி போச்சுன்னா நீங்க கூப்பிட்ட உடனே வந்து நிற்பாங்க, உங்களுக்கு உடனே மெசேஜ் பண்ணுவாங்க, உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. என் லைஃப்ல அதான் நடந்துட்டு இருக்கு, என் லைஃப்ல அதான் நடந்திருக்கும் கூட. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னா, நான் பெங்களூர் போயிருந்தேன். அங்க பெங்களூர்ல என் கூட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண பொண்ணு அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டே வந்து கேட்டேன், ஏன் நான் உனக்காக தான் ரொம்ப நேரமா 9 மணி வரைக்கும் வெயிட் பண்றேன், டைம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. நான் ஓகே நைட் வேணா நம்ம அடுத்த நாள் மீட் பண்ணலான்னு. அடுத்த நாள் வந்தாங்க, நாங்க 2 பேரும் வெளியே போனோம். நினைச்சிருந்தா இல்ல எதுக்கும் கூட போகணும் அப்படின்னு யோசிக்கலாம். பட் ஏன் வந்தாங்க? பிகாஸ் உன்னை பிடிச்சிருச்சுன்னா அவங்க கண்டிப்பா கிளம்பி வருவாங்க. யோசிக்கவே மாட்டாங்க இதான் ப்ராப்ளம் ஆகும், யாராவது பத்திலாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓவர் இன்டெலிஜென்ட்டா யோசிப்போம், ரொம்ப இன்டெலிஜென்ட்டா யோசிப்போம். இது இப்படி என்ன நடந்துரும், இந்த மாதிரியான ஃபவுண்டேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பத்தி யாருமே சொல்ல மாட்டாங்க. வெறும் டிப்ஸ், இதை படி பண்ணுங்க, இதை பண்ணுங்க. அதனால உங்களுக்கு லாங் டேர்ம்ல உங்களால ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியல. மெயின் ரீசன், நானுமே அப்படிதான் இருந்திருக்கேன். லாங் டேர்ம்ல ஏன் என்னால் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியல, ரீசன் என்னன்னா இந்த மாதிரி தேவையில்லாத ஐடியாஸை நான் வந்து எடுத்துக்கிட்டு ஓகே ஃபைன் இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் ஓகே அட்ராக்ஷன் கிடைச்சிடும், ஆனா அது எப்படி மெயின்டைன் பண்ணணும், கொண்டு போகணும் நம்மளும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியும். பட் ஐம் ஜஸ்ட் லெவலிங் அப், ரைட்? ஸோ உங்களுக்கு முன்னாடி நான் இருக்கேன். ஸோ யூ டோன்ட் வரி. உங்களுக்காக நான் மேபி நிறைய விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டு நான் உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லித்தரேன் என்னோட கோர்ஸ் அண்ட் கோச்சிங் மூலியமா. ரைட்? இன்ஃபேக்ட் நீங்க என்னோட கோச்சிங்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கூட இருந்து கைட் பண்ணுவேன். என்னோட கோச்சிங்ல லிங்க் கீழ இருக்கு, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. 30 minutes ஆஃப் ஃப்ரீ வீடியோ கால் செஷன். தென் உங்களுக்கு ஓகேனா என்னோட கோச்சிங் நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், ஸ்டே அவுட் ஃப்ரம் டீஜெனரேட் திங்ஸ். அதாவது நம்ம சோஷியலைஸ் ஆகலன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கோம், வீடியோ கேம் விளாடுறோம்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஒரு ஆட் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா போய் பான் பார்ப்பீங்க, மாஸ்டர்பேட் பண்ணுவீங்க. ஏன்னா எனக்கு இது நடந்திருக்கு என்னோட லைஃப்ல. இங்கேருந்து ஒரு 2 years பிஃபோர் நான்
கேம், அந்த ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற கேமுக்கு பயங்கரமான ஒரு அடி. நான் என் வீட்டில் இருக்கிறவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து விளாடுவோம். என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த டைம்ல அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கூட நாங்கள் சேர்ந்து விளாடுவோம் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிறது. ஸோ அப்படி விளாடும் போது என் லைஃப்ல என்ன நடந்துச்சு, அட் த எண்ட் ஆஃப் த டே ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணி எனக்கு பான் பார்க்கணும்னு தோணும், மாஸ்டிபேட் பண்ணி. பட் ஆனால் நான் சோஷியலைஸ்ட் ஆகும்போது வெளியே ரியல் டோபமைன்ஸ் எடுத்துக்கும் வெளியே போகும்போது, பீப்புளோட கனெக்ட் பண்ணும்போது, நிறைய பேர்கிட்ட பேசும்போது, பழகும்போது, நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, ஐ won't do degenerate things. என் லைஃப்ல டீஜென்ரேட் திங்ஸுக்கு இடமே இல்லாம ஆயிடுச்சு. பிகாஸ் என் டைம் ஃபுல் ஆக்குபைடா இருக்கும். மார்னிங் இந்த ஒர்க் பண்றேன், மார்னிங் ரொட்டீன் பண்றேன், ஜிம் போறேன், ஒர்க் அவுட் பண்றேன், அங்க இருக்கவங்கள்ட்ட பேசுறேன், வீட்டுக்கு வரேன், என்னோட ஒர்க் பண்றேன், தென் ஒரு என்னோட கிளைண்ட்ஸ் கூட ஒரு 1 hour வந்து எப்பயாவது ஒரு வீடியோ கால் செஷன், குரூப் கால் செஷன் வந்து வைக்கிறோம். அது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு திரும்பி வந்து நான் வெளியே போவேன், வாக் போவேன், இல்ல வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவேன், இல்ல சன்லைட்ல உட்காந்து புக்ஸ் படிப்பேன் ஒரு 2 hours, தென் போவேன், குளிப்பேன், திரும்பி வருவேன். தென் வந்து ஒரு 3 to 3 hours கிட்ட தோணுச்சுன்னா புக் படிப்பேன், இல்லையா படுத்து தூங்குவேன். தென் என்னோட கிளைண்ட்ஸோட திரும்பி ஏதாவது ஒரு டைம்ல ஈவினிங் மீட்டிங், ஏதாவது ஒரு டைம், சம்டைம்ஸ் ஈவினிங் டைம்ல எப்பயாவது ஒரு தடவை வந்து மீட்டிங் மாதிரி, இல்ல என்னோட வாட்ஸ்அப் குரூப் கம்யூனிட்டில வந்து பேசிட்டு இருப்போம். அது முடிச்சதுக்கு திரும்பி வெளியே போய் வாக் போவேன், அங்க போய் கோல்ட் அப்ரோச், எனக்கு பிடிச்சி யாராவது பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு அவங்களோட பேசுவேன், அவங்களும் என்னோட கம்பெனி கொடுப்பாங்க. தென் வி ஹாவ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கான்வர்சேஷன், half an hour கிட்ட ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். தென் அதை முடிச்சு திரும்பி என்னோட ரூம்க்கு வருவேன். ஈவினிங் வந்து என்னோட அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், டியூஷன் பசங்களுக்கு டியூஷன் எடுப்பேன். திஸ் இஸ் ஹவ் மை லைஃப் இஸ் கோயிங். திங்க் பண்ணி பாருங்க, டைமே கிடைக்காது தப்பான ஒரு விஷயம் பழக்கம் பண்றதுக்கு. இது எப்படி நடந்துச்சுன்னா, நான் சோஷியலைஸ் ஆகும்போது மட்டும்தான். நான் தனியா இல்ல நான் வந்து ஒரு லோன்லி வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது I won't get anything in my life, but I am being socialized. என்னோட சோஷியலைசிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு இந்த டைம்ல இந்த பீரியட்ல தெரியல, ரொம்ப பயங்கரமா இருக்கிறனால I'm just having எப்படி சொல்றது, எனக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த ப்ராப்ளம்ஸா ஃபேஸ் பண்றதுக்கான தைரியமும் கான்ஃபிடன்ஸும் I'm getting from this. I hope this video will help you and make you a different perspective, right? So if you need my coaching and my courses, link எல்லாமே கீழே இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. என்னோட கோச்சிங் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 7 days என் கூட ஒர்க் பண்ணி பாருங்க. தென் உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னா மணி வந்து ரீஃபண்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜி. ஐ வில் see you in this video. அண்ட் என்னோட வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, பிகாஸ் எனக்கு உடம்பு சரியில்லை. பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் என்னால் ஒரு ப்ராப்பராக கன்வே பண்ண முடியல ஒரு. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.